வலிப்பு வரும்போது அந்த நபரை ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கீழே தரையிலையோ இல்லை பெட்லேயோ படுக்க வைக்கணும். யூஸ்வலாக இந்த வலிப்பு வரும்போது நாக்கை கடிப்பாங்க. அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வாயில் ஸ்பூனோ இல்லை வேற எதுவும் பொருட்களையோ திணிக்கக்கூடாது. ஹலோ, நான் டாக்டர் சுஹேல், அவசர சிகிச்சை மருத்துவராக இருக்கேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில். வலிப்பு ஒருத்தருக்கு வரும்போது நம்ம பண்ணக்கூடிய முதலுதவி என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, வலிப்பு வரும்போது அந்த நபரை ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கீழே தரையிலையோ இல்லை பெட்லேயோ படுக்க வைக்கணும். அடுத்து சாஃப்ட் குஷன் லைக் பில்லோவை கழுத்து கீழே வைக்கலாம். ஒரு சைடாக திருப்பி படுக்க வைக்கணும். அது எதுக்குன்னா, இன்கேஸ் அவங்க எதுவும் வாமிட் பண்ணாங்கன்னா அது அந்த சுவாச குழாயில் போய் ஆஸ்பிரேட் ஆகாமல் இருக்கும். அடுத்து சுற்றி எதுவும் ஷார்ப்பாக இல்லை கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். கழுத்தை சுற்றி எதுவும் டைட்டாக ஷர்ட்டோ இல்லை டையோ கட்டியிருந்தாங்கன்னா அதை லூசன் அப் பண்ணி விடணும். யூஸ்வலாக இந்த வலிப்பு வரும்போது நாக்கை கடிப்பாங்க. அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வாயில் ஸ்பூனோ இல்லை வேற எதுவும் பொருட்களையோ திணிக்கக்கூடாது. கையில் சாவி கொடுக்கறது இல்லை கையை கட்டி போடுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இந்த வலிப்பு வரும் நபரை நம்ம எப்போவுமே தனியாக விடக்கூடாது. கூட எப்போவுமே அவர் கூட இன்னொருத்தர் இருக்கணும். அவர் காமாக இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்ம சொன்ன எல்லா ஸ்டெப்புமே அவரால் பண்ண முடியும். யூஸ்வலாக இந்த வலிப்பு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் தானாக நிற்கக்கூடியது தான். தேங்க்யூ.